ஓம் சாய்ராம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, 1000 உறவுகள் இருந்தாலும் எனக்கு நீ உனக்கு நான். ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இன்னைக்கு. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் தான். இவ்வளோ பேர் இருக்காங்களே, இருந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே. 1000 உறவுகள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்மளை பெற்றவங்கலேருந்து நம்ம பெற்றெடுத்தது வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட பிறந்தவங்க, அப்புறம் இன்னும் பல சொந்தங்கள், தாய் மாமன் மாமி, மைத்துனர், அவங்க இவங்க, அக்கா தம்பி, ஏகப்பட்ட உறவுகள் நம்மளை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல உறவுகள், பல நண்பர்கள், இந்த மாதிரி சமூகத்தில் நமக்கு சுற்றி நம்ம உறவுகள் நிறைய பேர் இருந்தோம். நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்தை நம்ம அனுபவித்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத பழி சொற்கள், எதற்காக இவ்வளவு உறவுகள், இது எல்லாம் இருந்து என்ன பயன்? இவங்க யாருமே இல்லைன்னா கூட நான் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவேன். இந்த மாதிரி தான் பலரோட வாழ்க்கையும் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம், இந்த பாஞ்சாலி உங்களுக்கு தெரியுங்களா, திரௌபதி, அவங்கள கொஞ்சம் நினச்சி பாருங்கண்ணே. அவங்களுக்கு இல்லாத உறவுகளா? 5 பேரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. அதை தவிர அவங்க எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அதுவும் ஒவ்வொருத்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் திருமணம் செய்து கொண்டு ஒரு பதிவிரதையாக தான் வாழ்ந்தாங்க. 5 பேரை திருமணம் செய்து கொண்டாலும் ஒரு நாள் ஒருத்தருக்கு மனைவியாக வாழ்ந்தால் அடுத்த நாள் இன்னொருத்தருக்கு மனைவியாக வாழும் பொழுது, அதாவது அந்த பஞ்ச பாண்டவர்கள், தர்மன், அர்ஜுனன், பீமன், இவங்க எல்லாம் பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒவ்வொரு நாள் மனைவியாக இருந்தாலும் அடுத்த நாள் இன்னொருத்தங்களுக்கு மனைவியாக வாழும் பொழுது, வாழப்போகும் பொழுது அக்னியில் இறங்கி நெருப்பில் இறங்கி அவங்களோட உடலை சுத்தப்படுத்தி கொண்டு அடுத்த நபரிடம் தன்னோட குடும்ப வாழ்க்கையை தொடங்குவாங்க அந்த பெண் திரௌபதி. அந்த பதிவிரத தன்மையால் அவங்க நெருப்பில் இறங்கினாலும் அவங்களோட அந்த பத்தினி தன்மையால் அவங்க நெருப்பில் அவங்கள சுத்தப்படுத்திக்கிட்டா கூட அவங்களுக்கு எந்த ஒரு காயமும் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அவங்களோட அந்த பத்தினி தன்மையோடு வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னோட வாழ்நாள் முழுவதும் அவங்க பெயரை சொல்லி அழைத்து அவங்கள விட, அவங்கள வேசின்னு சொல்லி திட்டினவங்களும், அவங்கள பற்றி அவதூறாக பேசினவங்களும் தான் அதிகம். அப்படி பேசினவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க சொந்தக்காரங்க, இவங்க தான். எப்படி வேசினா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒழுக்கம் இல்லாத பெண், பல ஆண்களோடு தொடர்பு வைத்திருக்கிற பெண்ணை தான் வேசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெயரோட தான் திரௌபதி எல்லாரும் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அவங்க கணவர்கள் கூட அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கல. அவங்களோட பதிவுத்தன்மைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் ஏற்பட்டது ஒரு சபையில். நீ ஒரு வேசி தானே அப்படின்னு சொல்லி தான் அந்த பெண்ணோட புடவையை பிடித்து இழுக்கிறாங்க. கடைசியில் சொல்லி திட்டுறாங்க எல்லாரும். துரியோதனன் சொல்லியே தான் அசிங்கப்படுத்தி துச்சாதனன் அவனோட தம்பிக்கிட்ட சொல்லி அந்த பெண்ணோட புடவையை பிடித்து இழுக்க வைக்கிறான். இவ்வளோ பேர் இருந்தோம் அந்த சபையில், எல்லாம் சொந்தக்காரங்க. யார் காப்பாற்றினா? கடவுள் தான் காப்பாற்றினார். கிருஷ்ண பரமாத்மா தான் காப்பாற்றினார். 1000 உறவுகள் இருந்தாலும் நமக்கு எதுவுமே பலன் தராது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னதான் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலும், நல்ல முறையில் வாழ்ந்தால் கூட நமக்கு எந்த உறவுகளும் கை கொடுக்காது. கடவுள் மட்டும்தான் நிரந்தரம். 1000 கஷ்டங்களை தாண்டி அந்த பெண் சந்தோஷமாக வாழ்ந்தா அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் அந்த பெண்ணுக்கு அன்போடு பழகினார். தன்னோட மனைவிகள் மேலே காட்டுற அன்பை காட்டிலும் அதிகமாக அன்பை அந்த பெண் மேலே செலுத்தினார். சகியேன்னு கூப்பிடுவார் அன்போட. சகி, அந்த பெண்ணோட பேரே சகின்னு அழகாக கூப்பிடுவார். தோழி
அதாவது நம்ம வந்து தோழின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக வந்து பழகினார் அந்த பெண் கூட, சகின்னு. கேட்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சகி ஏன்னு. இந்த மாதிரி 1000 உறவுகள் இருந்தாலும் எனக்கு நீ உனக்கு நான். அதான் உண்மை. நம்ம கடவுளை மட்டும்தான் நம்பணும். அவங்க மட்டும்தான் நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க. வேறு எந்த உறவுகளும் நமக்கு உண்மையான ஆறுதலாக நிரந்தரமாக இருக்காது. பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி அப்பப்போ நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கும் வரையில் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு வந்துட்டு போகும். பித்தெடுத்த அம்மா அவங்க மட்டும், அப்பா அவங்க மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக எடுத்துக்கலாம் பெற்றோர்கள். அந்த அன்பு கூட சில பேருக்கு வந்து உண்மையாக கிடைக்கிறது கிடையாது. அப்படியே கிடைச்சா கூட காலப்போக்கில் அவங்களும் வந்து நம்மளை விட்டு போனதுக்கப்புறமா, அதாவது பிறப்பு இறப்பு இந்த சுழலில் அவங்களும் நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறமா அந்த தாய் தந்தையர்கிட்டருந்து கிடைக்கிற அந்த உண்மையான அன்பும் நமக்கு வந்து போயிடும். அப்போ இந்த உலகத்தில் நிலையான அன்பு நிரந்தரமாக நம்ம வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் எங்கே கிடைக்கும்? கடவுள்கிட்ட மட்டும்தான் அது கிடைக்கும். நம்ம கும்பிட்ற தெய்வம் மட்டும்தான் நமக்கு அந்த அன்பை வந்து கொடுக்கும். 1000 கஷ்டம், 1000 கஷ்டத்தை அந்த பெண் வந்து அனுபவித்தான். கடைசி வரைக்கும் அந்த பெண்ணிற்காக யாருமே அதை யோசித்து பார்க்கல. பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலிக்காக தான், அந்த திரௌபதிக்காக தான் அந்த போரிட்டாங்க அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கடைசி நிமிஷத்து வரைக்கும் அவங்களுக்கு அந்த போர் செய்வதற்கான சண்டை போடணும், அசிங்கப்படுத்துகிறவங்கள வந்து நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறது எண்ணம் வந்து நிரந்தரமாக இல்லை. அப்போக்கப்போ அவங்க வந்து ஆவேசமாக பேசினா கூட அது வந்து அவங்க வந்து கொண்டுட்டு போகலை. ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் அதை கொண்டுட்டு போனார். ஒரு கட்டத்தில் அந்த 5 பேருமே அந்த பின்வாங்குறாங்க. பீமன் பின்வாங்குறான். பீமன் வந்து சவால் விடுறான், தொடையை தட்டி நான் வந்து உன்னை கொல்லுவேன், என் கையால் தான் உயிர் போகணும்னு துரியோதனனை வந்து சொல்கிறான். அப்படிப்பட்ட பீமன் கூட ஒரு கட்டத்தில் வந்து போரில் வந்து பின்வாங்குறான். ஏன்னா தன் கையால் சாக போகிறது தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். தன்னோட மாமா மச்சான், கிட்டத்தட்ட என்னோட அண்ணன் தம்பி மாதிரி தான் எல்லோரும் கூட இருக்குது, எதிர்த்து சண்டை போடுறவங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனனும் பின்வாங்குறான். எப்படி என்னோட உறவுகளே நான் வந்து கொலை பண்ணுறது அப்படின்னு தர்மன் பின்வாங்க பார்க்குறான். ஒவ்வொரு கட்டத்துலேயும் கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் தான் சகிக்காக, அதாவது அவரோட தோழிக்காக, அவளோட நண்பிக்காக என்ன பண்ணுறாரு, போரை வந்து முன்னெடுத்து செல்கிறார். ஒரு சில போர் தர்மத்தையும் மீறி அந்த போரை நடத்தி தர்மத்தை நிலைநாட்டுகிறார். அந்த பெண்ணிற்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கிறாரு. திரௌபதிக்கு ஆதரவாகவும் நிரந்தரமான ஒரு நபராக, நிரந்தரமாக ஒரு அன்பை செலுத்தும் ஒரு நபராக இருந்தது யார்? கடைசி வரைக்கும் கடவுள் மட்டும்தான். அந்த கடவுள் மேலே அவள் கொண்டிருந்த பக்தி, கிருஷ்ண பரமாத்மா மேலே கொண்டிருந்த பக்தியும் அன்பும் மட்டும்தான் நிரந்தரமாக இருந்தது. அதே நேரத்தில் அவளும் வந்து அந்த நிரந்தரமான ஒரு அன்போடு இருந்தாள். திரௌபதியும் வந்து அன்போடு இருந்தாள். அவரும் அதே மாதிரி அந்த அன்போடு இருந்தார். தன்னோட தோழியை அந்த ஏற்றுக்கிட்டாரு, தன்னோட தங்கையை ஏற்றுக்கிட்டாரு. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஹோலி பண்டிகை கையில் ராக்கி கட்டுறோம்ல, ராக்கி கட்டி அந்த அண்ணன் தங்கை, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு உண்டான அந்த பாண்டிங், கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் திரௌபதிக்கும் இடையேயான உறவை வந்து சொல்வதற்காக தான் அந்த ஒரு விழா கூட கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி நமக்கும் நம்மளோட சாய் மட்டும்தான், நம்மளோட சாய் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு உறவு. உனக்கு நான் எனக்கு நீ, 1000 உறவுகள் இருந்தாலும் உங்களோட பல கேள்விகளுக்கு இந்த ஒரு பதிவு பதில் சொல்லியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் யார் எது தப்பாக பேசினாலும் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு சாய் மீது தீராத அன்போடு இருங்க. அவர் ஒருத்தர் போதும், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. யார் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், நல்லது மட்டும் நினைங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போது 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும்.
நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.